ஏன் பேசுறீங்கன்றது புரிய வைங்கன்னு கேட்பேன். அதனால உலகத்தில் இருக்க எல்லா ரசிகருக்கும் சொல்றேன், உங்க சார்பா நான் டிவிகேல இருக்கிறேன்றத புரிஞ்சுக்கிட்டு எந்த மேற்கொண்டு எதுவும் இல்லாமல் புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் விட மாட்டேன். அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு ஆதவர்ஜுன் சார் சார் உங்களை தான் எனக்காக அது எங்க ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீ ஏதோ தப்பா பேசுற மாதிரி. அதனால ஏதாவது தவறுதலாக பேசினால் அதை யாரும் வந்து அது பெருது சோசியல் மீடியாவில் பெருசு பண்ணி எதுவும் பண்ண வேணாம். நான் அரசியலில் ஒரு குழந்தை, அதில் தவறுதல் எடுத்துக்க வேணாம். பொதுவாக நான் இங்கே வந்த காரணமே ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்தேன். இல்லைனா எனக்கு இங்கே இல்லை, ஒரு விஷயம் பேசணும் தான் வந்தேன். எனக்கு வயசு வந்து இப்போ 59. நான் 13 வயசு இருக்கும்போது பேசலாமா? உங்கள் பர்மிஷனோட தான் பேசுகிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்களை ரசித்து 13 வயசில் ஒரு நல்ல மனிதராக இருக்காங்கன்னு ரசித்து இன்னைக்கு 59 வயது என்னோட அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தது அவர்தான். எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் என் ஆசீர்வதித்தது அவர்தான். இன்னைக்கு நான் ஒரு மனுஷனா, ஒரு நேர்மையுள்ள மனுஷனா, அந்த கரோனா வந்து ஒரு 100 அடி தள்ளி தான் ஒரு மீட்டிங் போடணும் போது க்ரௌட் இல்லாமல் போட முடியாத ஒரு காரணம் டாக்டரோட அட்வைஸில் அவர் அரசியல் வராமல் போகிற சூழ்நிலை இருந்தது. அப்போ எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல லீடர் வேணும்னு காத்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நல்ல லீடராக நான் யாரையுமே கருதலை, பார்க்கல. அது என்னுடைய நம்பிக்கை, அதாவது யாரும் இருக்கிறது தான் என்னுடைய நினைப்பு. நான் அனலைஸ் பண்ணதில் தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது நம்ம லீடர் இன்னைக்கு தளபதி அவர்கள், அவர் வந்து சினிமாவெல்லாம் விட்டுட்டு பல கோடி சொத்தை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா அது ஒரு பெரிய விஷயம். இந்த காலத்தில் வந்து அம்பானி மாதிரி பணம் இருக்கவங்களும் 10 ரூபாய் எடுக்க யோசிக்கிற காலத்தில் 10 ரூபாய் எடுக்க மாட்டாங்க. பெரிய பணக்காரன் தான் பேரை ஒழிய பணக்காரங்க யாரும் பணம் எடுக்க மாட்டாங்க. ஏன் எங்க பணம் கொடுத்துருவாங்க, பணக்காரன் பணமே எடுக்க மாட்டாங்க. வர்றதை வாங்கி வச்சுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பணக்காரனை குறை சொல்ல, நிறைய பணக்காரன் அப்படி இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாரோட பழகிறத வச்சு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது பல கோடி, 500 கோடி 300 கோடி சுத்த விட்டு இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் டிராவல் பண்ணுற மனிதர் வராரு. ஏன் வராருன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னோட மனைவி என் லீடர் கூட படித்தவங்க, அந்த அம்மா நிறைய சொல்லுவாங்க அவரை பற்றி. சின்ன வயசு எப்படி இருப்பார், அப்படி இருப்பார், டிசிப்ளின் இருப்பார்லாம் என் பொண்டாட்டி சொல்லும். என் பையன் பொண்ணு 2 பேரும் டாக்டர்ஸ். முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் மன்னிச்சிருங்க. ஏன்னா இது வந்து 45 வருஷம் அவர் கூட இருந்து வந்த விஷயம், அதனால் சொன்னால் புரியும். அதனால என் பையன் எல்லாம் டாக்டர்ஸ் இருந்தாங்க. எதனால இதை சொல்கிறேன்னா, முதல்ல நான் உண்மை பேசுகிறேன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். மேடை ஏறிட்டோம், பொய் பேசுன்றது தான் மேடை. இவ்வளோ நாள் பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பேசுறதெல்லாம் பொய், உங்களுக்காக பேசுறது, உங்களை ஏமாத்துறதுக்காக பேசுறது. நான் அந்த பேச்சை பேச நான் இங்கே வரலை, நடந்ததை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இங்கேயும் நிறைய பேர் வச்சிருப்பீங்க. அப்போ அவங்கெல்லாம் லீடர் கூட படித்து எங்களோட நண்பர்கள், அண்ணன் பையன் பொண்ணுலாம் வந்து என்னை சொல்லும் போது, ஏன் இவர் வரார, இவர் பின்னாடி நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு 15 நாள் முன்னாடி அவர் பார்க்க சென்று இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆதவர்ஜுன் சார் வந்து எனக்கு ஒரு 12-13 வருஷமாக தெரியும், பேஸ்கெட்பால் அசோசியேஷனில். அவர் பேஸ்கெட்பால் பிளேயராக ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து ஒன்றுமே இல்லாமல் வந்தவர். அது அவர் நான் பேசலாமா என்னன்னு தெரியல, அது ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆகிடக்கூடாது. அப்பா அம்மா இல்லாமல் ஒரு ஏழை குடும்பத்தில் எஸ்டிஏ பேஸ்கெட்பால் கோச் வாசலில் இருந்து எனக்கு உள்ள சான்ஸ் கிடைக்காத ஆடுறதுக்குன்னு இருந்த ஒரு மனிதர். வாய்ப்புள்ள நீங்களாம் இதெல்லாம் எடுத்துக்கணும். வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா எல்லாம் நினைக்காதீங்க, இந்தியாவில் நினச்சா முடியுன்றது ஒரே ஒரு உதாரணம் ஆதவர்ஜுன். அப்படி வந்து இப்போ நம்ம லீடர் வந்தது 2 வருஷமா தான், 3 வருஷமா அரசியல் வந்திருக்காரு, மக்கள் நலனில் தான் இருந்தார். அப்போ ஆதவ் சார் எங்களை பேசும்போதெல்லாம், நான் இப்போ ரஜினி மன்ற மாவட்ட செயலராக இருக்கும்போது தலைவரை பற்றி எப்பவுமே எங்களை புகழ்ந்து பேசி, நான் தலைவருக்காக நலத்திட்டங்கள் செய்யும்போது நிறைய பணமும் கொடுத்து, அண்ணா ஏன் எங்களை நல்லா இருக்க வேணா, ஏன் எங்களை கொடுங்கண்ணே, புடவை வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு 5000 புடவைகள்
ஸ்கூல் பேகு பசங்களுக்குன்னு வாங்கி கொடுத்து எங்கள் ரஜினி சார் மன்றம் நடத்தும் போது அவரும் ஒரு என் கூட இருந்து சாருக்காக பண்ணவர் தான் அது அர்ஜுன். அப்படி பண்ணுற மனிதர், எங்களை அவ்வளோ பெருமையாக பேசுகிற மனிதர். இப்போ ஒரு இஷ்யூ வந்து அன்னைக்கு போராட்டத்தில் அவர் பேசுறதா பெரிய சர்ச்சைகள் இருக்கு. அந்த சர்ச்சைகள் வந்து நான் அங்கே இருந்தேன். அவர் கண்டிப்பாக தவறுதலாக பேசியிருந்தா அதே மேடையில் ஏறி எனக்கு அது புரிய வைங்க, ஏன் இப்படி பேசின்னு கேட்டிருக்க தைரியம் எனக்கு இருக்கு, கேட்டிருப்பேன். ஆனால் அவர் இன்டென்ஷனாக பேசலன்ற ஒரு காரணத்தினால நேராக பார்க்கறதுக்கும் பேப்பரில் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பேப்பரில் படிக்கும்போது நம்ம மைண்ட் வேற மாதிரி சொல்லும், நேரில் பார்க்குறது அது உண்மை தெரியும். நான் தான் நன்மையாக இருந்தேன். 45 வருஷமாக ரஜினி சார் கூட இருந்தவன் எப்படி விட்டு கொடுத்துருவான்? நான் இன்னைக்கு லீடரோட வந்தனால என் ஒய்ஃபை நாளைக்கு திட்டா விட்டுருவேனா, என் பையனை திட்டா விட்டுருவேனா, என் நண்பனை திட்டா விட்டுருவேனா? அது மாதிரி 45 வருஷம் அவர் கூட இருந்தவன் நான் எப்படி உணர்வு இல்லாமல் இருக்குமா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நாளில்? அப்போ அவர் இன்டென்ஷனோட பேசலன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு ஒரே ஒரு இது, அன்னைக்கு நடந்தது போராட்டத்தை பற்றி. அந்த போராட்டத்தில் திமுகவை இது பண்ணி பேசும்போது அவரோட உணர்ச்சி பூர்வமாக இந்த சொசைட்டியை மாற்ற முடியாத இயக்கத்தில் இருக்கவங்க வார்த்தை தவறி வரலாம். அப்படி வந்ததாக தான் நான் கருதுகிறேன். அது மாதிரி ஒன்றும் இன்டென்ஷனே பேசல. அதனால் எனக்கு என் ரசிகர்கள், நான் இவள் 45 வருஷம் இருந்தனால முந்தா நேற்று என் ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளரை நேற்று ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு இதில் இருக்கும்போது இருக்கக்கூடாது, ரிசைன் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு அற்புதமான மனிதர் ரஜினி சார், அதில் எந்த மாற்றமும் யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் பயந்தாங்கோலி கிடையாது, போராட்ட குணமுடையவர். இல்லைன்னா அன்னைக்கெல்லாம் நிறைய பேரை எழுத்து குரல் கொடுத்த மனிதர். அவரெல்லாம் போராட்ட குணமுடைய மனிதர். அப்படிப்பட்ட தைரியசாலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால என் பழகின இதில் 45 வருஷம் பழகிருக்கின்ற உரிமையில் அவரை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு ஆது அர்ஜுன் சாரை வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேங்க. நான் கூட இருந்தேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்டென்ஷன்லாம் தெரியும். ஆனால் பப்ளிக்காக எனக்கு நீங்கள் எந்த எண்ணத்தில் பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரசிகராக இவ்வளோ வருஷம் பழகிருக்கேன். 45 வருஷம் குடும்பமாக தமிழ்நாடு மொத்தம் பழகிருக்கேன். ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ரஜினி சாரை பற்றி யாராவது இதில் எது பேசினாலும் உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்பேன். உங்கள் சார்பாக ஏன் பேசுங்கன்றது புரிய வைங்கன்னு கேட்பேன். அதனால் உலகத்தில் இருக்க எல்லா ரசிகருக்கும் சொல்கிறேன், உங்கள் சார்பாக நான் டிவி கேல இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்த மேற்கொண்டு எதுவும் இல்லாமல் புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் விட மாட்டேன். அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு ஆது அர்ஜுன் சார் உங்களை தான் எனக்காக அது எங்கள் ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீ ஏதோ தப்பாக பேசுன மாதிரி. அது மறந்து போச்சு பாருங்க, சாரி சார். அதான் முதல் மேடை, மன்னிச்சிருங்க, பொதுக்கூட்ட மேடை, அரசியல் மேடை. நான் வந்து 10 நாள் முன்னே பார்க்க போனேன், லீடரை பார்க்க போனேன். நான் லீடர் தான் சொல்லுவேன் அவரை. ஏன்னா ஆல்ரெடி ரஜினி சார் தலைவர் பேசுறதுனால அந்த தலைவரை சொன்னா நல்லா இருக்காதனால தான் லீடர்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதனால வந்து அவர்களை போகிறேன், உள்ளே போய் உட்காந்து பேசுகிறேன். ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போய் உட்காடுறேன். உட்காரும் போது இது ஆல்ரெடி ஒரு சின்ன இஷ்யூலாம் போச்சு. நிறைய பேர் நம்மளை பிரித்து விடுறதான உலகமே இருக்குது. அது மாதிரி ஏதோ நடக்குதுன்னு இருக்கேன். அப்போ சாரோட உட்காந்து ஒரு 40 நிமிஷம் பேசும்போது அவரை கேட்டேன், சார் ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னாரு. சார் 45 வருஷம் ஒரு மனிதரோட இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் செல்ஃபோனை கூட எடுத்து காமிச்சேன். அவர் முன்னாடியே ரஜினி சார் கூட்டம் தான் வச்சுருந்தேன். வருஷத்துக்கு ஒரு நாள் டிசம்பர் 12 உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு, அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு நல்ல திட்ட உதவிகள் பண்ணிவிட்டு பேப்பர் ஆடு கொடுக்குறது என் வழக்கம், அதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நானும் அவரும் ரசிகருங்க, நான் எனக்கும் தலைவர், அவர் எனக்கும் தலைவர். இது அதனால அதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நீ ஸ்கிரீனில் கூட அதே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் இப்படியாப்பட்ட லீடர், பொறாமை இல்லாம எதிர்ப்பு இல்லாம யாரும் எதிர்க்காம அப்படி இருந்த ஒரு லீடர் தான் நம்மளுக்கு வேணும்ன்றனால துண்டை எடுத்து கையில கொடுத்து எனக்கு போடுங்க சார், உங்க கையால போடுங்க லீடர்னு சொல்லி தலையில போட்டுக்கிட்டு கட்சியில சேர்ந்தவன் நானு. அவர்கள் அதையும் சொல்ல வந்தேன், இருக்கிற இடத்துக்கு உண்மையா இருப்பேன், அது மட்டும் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி வந்து இன்னைக்கும் சொல்றேன், 45 வருஷம் பழகினால அவரை தலைவரை என்னைக்கும் மறக்க மாட்டேன்.
அதனால யாரும் தயவு செய்து டிவிக்கு என் லீடர் சார்பாக கேட்டுக்கிறேன், யாரும் தவறுதலா எதுவும் அவரை பேச வேண்டாம் கேட்டுக்கொள்கிறேன். அவரை பார்த்து நம்ம தலைவரே எங்களை சொன்ன வார்த்தை நான் ரசித்தேன் போனன்றனால யாரும் தவறுதலா பேசி ஒருத்தர் திட்டம் சைலண்டா இருந்தாலே சண்டை இருக்காது. நீங்க திரும்பி போட்டாதான் சண்டை, திரும்பி போடாதீங்க. ஒரு மாபெரும் மனிதன், தயவு செய்து அவர் எதுவும் பேசாதீங்க கேட்டுக்கொண்டு ஆதவ அர்ஜுனா அவர்களை அதுக்கு விளக்கம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்புரை ஆற்றியமைக்கு மிக்க நன்றி அண்ணா. எல்லா மேடைகளிலும்